ஓம் சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஸ்ருதிஸ்மிருதிபுராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாதம் சங்கரம் லோகசங்கரம். சங்கரம் சங்கராச்சார்யம் கேசவம் பாதராயணம் सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः. ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः. ॐ सहनाववतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै. ओम शांति शांति शांति. So, being a self-conscious person and a self-judging one, தன்னை பத்தின எப்பவுமே ஒரு எடை போட்டுட்டே இருக்கான், ஜட்ஜ் பண்ணிட்டே இருக்கிறதுனால என்னுடைய விஷன்ல of myself, in my vision of myself, I am not good enough அப்படிங்கிற எண்ணம் எல்லாருக்கும் இருக்கு. I need to be different because I am not acceptable to me as I am. நான் எப்படி இருக்கேனோ அப்படி என்னால ஏத்துக்க முடியல. So நான் எப்படி இருக்கிறேனோ அப்படி நான் சந்தோஷமாக இல்லை. So as I am, whatever I am right now, I am not happy. Since I am not happy, I am not acceptable to myself. And since I am not acceptable to myself, I need to be different. Since I need to be different, okay, I need to be different because I am not okay. I need to be different, I am not acceptable, then I am not happy. I am not happy, so I am not acceptable, so I have to be doing something else in order to be happy. So இது போயிட்டே இருக்கு. It's a vicious cycle. இதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? What is the evidence for this? I mean, evidence means, what is the evidence to say that I have a self-judgment? I have a conclusion about myself. அப்படிங்கிறதுக்கு என்ன எவிடன்ஸ் இருக்கு? I am not complete as I am and I want to be a complete person அப்படின்னு நான் நினைக்கிறேங்கிறதுக்கு ஆதாரம் என்ன இருக்கு? ஆதாரம் என்னன்னா, my constant search to become acceptable and complete. அதான் ஆதாரம். நான் அதுதானே தேடிண்டே இருக்கேன். நான் எப்போ முழுமை அடைவேன், நான் எப்போ நித்தியமா சந்தோஷமாவே இருப்பேன், எப்ப நான் குறையில்லாதவனாக இருப்பேன் அப்படிங்கிற அந்த தேடல் இருந்துட்டே இருக்கு. So my constant search to become acceptable and complete, my constant pursuit of dharma artha kama for the sake of being acceptable and complete, my constant pursuit to seek all that which makes me feel secured, because being secured I am happy. My constant pursuit to seek all that gives me pleasure, anandam. So appo I am happy. The adharam. In the seeking is the adharam. இந்த தேடுதல் தான் ஆதாரம். இப்ப நான் திருப்தியா இருக்கேன்னா நான் எதையும் தேட மாட்டேன் இல்லையா? நான் தேடுறேன் அப்படின்னாலே ஏதோ ஒரு குறை இருக்கு, அந்த குறையை நிறைவேற்றிக்கிறதுக்காக நான் ஏதோ ஒண்ணு தேடுறேன். So it is through the gain of artha kama that one hopes to escape being a wanting person. The wanting person, the குறையுள்ளவனாக நிறைவில்லாதவனாக நான் இருக்கேன் அப்படிங்கிறது தாங்க முடியாத விஷயமா இருக்கு. ரொம்ப இன்கம்ப்ளீட்டா ஃபீல் பண்றேன். அதன் பூர்த்தி பண்றதுக்கு எனக்கு இந்த அர்த்த காமங்கள் அவசியமானது.
அந்த குறையிலிருந்து நான் தப்பிக்கணும். எனக்கு அந்த குறை எனக்கு ஒரு வேதனையா இருக்கு. அது என்னால ஏற்றுக்கொள்ள முடியாதா இருக்கு. So I have to escape from being a wanting person. I don't want to see myself as a wanting person. I lack something அப்படிங்கிறது என்னால ஏத்துக்க முடியல. அதுல இருந்து நான் தப்பிக்கணும். இல்ல அதை சரி பண்ணணும். ஏதோ ஒண்ணு. அதனால அர்த்த காமங்கள் தேடுறோம். சரி, once I gain அர்த்த காமா, நான் சந்தோஷமா இருக்கணும், நிம்மதியா இருக்கணும் இல்லையா? அப்போ என்ன இருக்கு, அந்த அர்த்த காமமும் இஸ் நாட் இனஃப். அந்த குறையை தீர்க்கறதுக்காக நான் அர்த்த காமத்தை தேடி போகும்போது எனிதிங் தட் ஐ டூ டு சேஞ்ச் தி inadequacy, that is also not enough. That is also not adequate. அதனால என்ன ஆகுது, இந்த inadequacyங்கிறது கண்டினியூஸா இருந்துட்டே இருக்கு, போறதில்லை. இதுதான் நான் தினமும் பண்றேன். என்ன இந்த தேடல், I keep looking for it, that fulfillment. ஏதோ சில நாட்கள திருப்தியா இருக்கிற மாதிரி தான் இருக்கு, இல்லைன்னு இல்லை. அந்த திருப்திக்கும் எவ்வளோ பிரயத்தனம் எடுக்க வேண்டியிருக்கு, எத்தனை பிரயத்தனம் எடுக்க வேண்டியிருக்கு, எத்தனை மன உளைச்சல்கள் தான் அனுபவிக்க வேண்டியிருக்கு. நான் பண்ற அந்த பிரயத்தனத்தோட எனக்கு கிடைக்கிற பலனை நான் ஒப்பிட்டு பார்த்தேன்னா பலன் ரொம்ப கம்மியா தான் இருக்கு, பிரயத்தனம் ரொம்ப அதிகமா இருக்கு. நிறைய பிரயத்தனம், பலன் குறைச்சலா இருக்கு. அதனால அந்த பற்றாக்குறை என்ன ஆகுது, inadequacy, அது அப்படியே இருக்கு. நான் என்ன பண்ணாலும் அதை எடுக்கிறதுக்கு, அதை ரிமூவ் பண்றதுக்கு whatever I do seems to be not enough. Nothing I do seems to be enough to remove this. I am not good enough. அதனால என்ன ஆகுது, எப்பவுமே we feel that tomorrow will be better. நாளைக்கு சரியாயிடும், இந்த விட இன்னும் பெட்டரா இருக்கும். So I survive today. இன்னைக்கு ஓகே, இன்னைக்கு இப்படி ஆயிட்டா பரவாயில்ல, இருப்போம், நாளைக்கு எல்லாம் நல்லபடியா இருக்கும். For a better tomorrow I wait. Because today I am not happy. So the understanding is today I am not happy. So I wait and survive for something to come and make me happy. ஏதோ ஒண்ணு வரும், ஏதோ ஒண்ணு வந்து நான் நிறைவடைஞ்சிடுவேன், இது நடந்தா நான் நிறைவடைஞ்சிருவேன், இப்படி ஆனா நான் நிறைவடைஞ்சிருவேன், இது மட்டும் வந்துட்டுன்னா போதும்பா அப்படிங்கிறது புதுசு புதுசா ஏதாவது வந்துட்டே தான் இருக்கு. அது எண்ட்லெஸ்ஸா இருக்கு. ஏன்னா ஒண்ணு நிறைஞ்சப்புறம் அது பத்தல மாட்டேங்கிறது. வேற ஏதாவது பண்ணினாதான் அப்பா இப்ப வந்து நிறைவா இருக்கும், திருப்தியா இருக்கும் அப்படிங்கிறது ஒரு எண்ட்லெஸ் சர்ச்சாவே இருக்கு. ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டே இருக்கணும், பிரயத்தனம் பண்ணிட்டே இருந்து அதை ஃபுல்ஃபில் பண்ணிட்டே இருக்கும்போதுதான் அது கண்டினியூஸா இருக்கிற மாதிரி இருக்கு. ஸோ ஈச் டே பாசஸ் வித் அ ஸ்ட்ரகிள். அது ஒரு போராட்டமா தான் இருக்கு. அது சில சமயம் போராட்டமா தெரியாததுக்கு காரணம் அந்த பலன்ல இருக்கிற அந்த ருச்சினால அந்த ஸ்ட்ரகிள் பெருசா தெரியறது இல்லை. இதே கிடைச்ச பலன் கிடைக்கலன்னா அது எவ்வளவு பெரிய ஸ்ட்ரகிள், அப்போ அந்த ஸ்ட்ரகிள் பெரிய ஸ்ட்ரகிளா படுறது. நினைச்சது கிடைச்சாலும் கூட அது திருப்தியா இருக்க மாட்டேங்குது. அதுக்கே பல விதமான லிமிடேஷன்ஸ் இருக்கு, நம்ம பார்த்தோம். ஸோ ஈச் டே எனிவே தேர் இஸ் அ ஸ்ட்ரகிள் தான். சின்ன விஷயம் பெரிய விஷயம் ஒவ்வொருத்தருக்கு பெருசு, ஒரு சிலருக்கு எது பெருசா இருக்கோ அது இன்னொருத்தனுக்கு சின்னதா இருக்கு. ஒருத்தனுக்கு சின்ன விஷயமா இருக்கிறது இன்னொருத்தருக்கு பெருசா இருக்கு. எனக்கு வேணா டெய்லி சாப்பாடு வந்து பெரிய ஸ்ட்ரகிள் இல்லை, ஒவ்வொருத்தருக்கு டெய்லி சாப்பாடே பெரிய ஸ்ட்ரகிளா இருக்கு. எனக்கு எஜுகேஷன், எனக்கு வீடு வாசல் இதெல்லாம் வந்து பெரிய ஸ்ட்ரகிள் இல்லை, ஒரு சிலருக்கு அதுவே ஸ்ட்ரகிளா இருக்கு. ஸ்ட்ரகிள்ங்கிறது ஒவ்வொருத்தருக்கு அந்தந்த நிலைமையில எப்படி இருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி. பட் தேர் இஸ் அ ஸ்ட்ரகிள். அண்ட் அந்த பிரயத்தனம் எல்லாமே
திருப்திகரமா இல்லாததுனால டிசப்பாயின்ட்மெண்ட் இருக்கு, ஹோப்லெஸ்னஸ் இருக்கு. பட் அதையும் மீறி still there is hope for a better tomorrow. என்னுடைய வாழ்க்கையோட அனுபவங்கள்லாம் பார்க்கும்பொழுது எத்தனையோ டிசப்பாயின்மெண்ட்ஸ் இருக்கு, எத்தனையோ விஷயங்கள் நினைச்சபடி நடக்கல, எத்தனையோ வந்து வலிய கொடுத்துருக்கு. ஆனாலும் there is a hope. அது ஒரு திருப்தி இல்லை, நிறைவு இல்லைனாலும் கூட ஒரு ஹோப் இருந்துட்டே இருக்கு. Something nice will happen. Now and then something nice also happens. அதனாலதான் ஆக்சுவலி ஹோப்பும் இருக்கு. அப்பப்போ சிலது நல்லது நடக்கிறது இல்லையா, அதனால அந்த ஹோப்பும் இருக்கு. ஒண்ணுமே நடக்கலைன்னா லைஃப் ரொம்ப ஹோப்லெஸ்ஸா இருக்கும். அப்பப்ப ஏதோ ஒண்ணு நடந்துட்டே இருக்கிறதுனால ஒரு ஹோப்பும் இருக்கு. அதனால ஒருத்தரை பார்த்தோம்னா எதர் a person is predominantly happy or predominantly unhappy in his fulfillment of pursuits, but மிஷ்ரம் இருக்கு, மிக்சரா தான் இருக்கு. யாருமே டோட்டலி அன்ஹாப்பின்னு சொல்ல முடியாது, டோட்டலி ஹாப்பின்னு சொல்ல முடியாது. அது ஒரு கலந்த ஒரு கலவையா தான் இருக்கு, மிஷ்ரமா தான் இருக்கு. லைக் துக்கத்தினுடைய மிஷ்ரமாக இருக்கு. இது எல்லாத்துக்கும் பின்னாடி அந்த ஸ்ருதி ஒண்ணு போயிட்டே இருக்கு. I'm not satisfied. The dissatisfaction remains. நான் முழுமையான நான் என்ன ஃபீல் பண்ணல அப்படிங்கிறது அந்த பின்னாடி அந்த ஸ்ருதி போயிட்டே தான் இருக்கு. Since you are displeased with yourself and dissatisfied with yourself, self image எப்படி இருக்கும்? புவரா தான் இருக்கும். My self image about myself is poor. எந்த விதத்துல பார்த்தாலும் ஒரு குறை இருக்கு. அர்த்த காமங்கள் சேர்த்துதல கூட குறை நிறைய இருக்கு. இப்படி இருந்தாலும் அது நிறையவே மாட்டேங்கிற. அதனால ஒரு இமேஜ், செல்ஃப் இமேஜ் வந்து ரொம்ப புவரா தான் இருக்கு. And hence I depend on others' opinion about myself, others' acceptance of me. மத்தவங்க என்னை எப்படி ஏத்துக்கிறாங்க, மத்தவங்க என்னை எப்படி பாக்குறாங்க, ஓ அவங்க என்ன சரியா பாக்குறாங்களா, ஏத்துக்கிட்டாங்களா, okay, fine. So the more you depend on others' opinion, others' acceptance, others' approval, the more poorer your self-acceptance. சரி, அவங்க ஏத்துன்றதுனால நான் நிறைவடைகிறேன்னா இல்லை, அவங்க ஏத்துன்றதுனால மருந்தே எதனால சாப்பிடுறோம், ஏதோ ஒரு குறை இருக்குங்கிறதான இன்னொன்னு தேடுறோம். ஹெல்தியா இருந்தா நம்ம எதையும் தேட போறது இல்லையே. ஸோ அந்த அப்ரூவல் அண்ட் அக்செப்டன்ஸும் ஒரு தேடலா இருக்கும் பொழுது மற்றவங்க கிட்ட இருந்து, அப்ப என்கிட்ட இல்லாததான் அதையும் நான் தேடுறேன். ஸோ நான் தேட தேட ஒவ்வொரு தடையும் அது என்கிட்ட இல்லைங்கிறது தான் கன்ஃபார்ம் ஆயிட்டே இருக்கே தவிர அதனால அதுவும் முழுமை அடையறதே இல்லை. And that is why one looks for love. வாழ்க்கையில காதல், அன்பு இதெல்லாம் தேடுறதுக்கு காரணம் என்ன? I look for someone who would love me. I want that one person who would love me totally and conditionally as I am. So that person, what that a person makes me feel, to make me feel special, make me feel unique. You are so important, you are so wonderful, you are so beautiful, you are so handsome, you are so intelligent. அந்த மாதிரி உண்டா? அந்த மாதிரி யாராவது சொல்லிட்டு இருக்கும்போது யூ ஃபீல் வாண்டட், யூ ஃபீல் ஸ்பெஷல். அதுல ஒரு முழுமை, ஐ எம் அக்செப்டட், அப்படியே என்ன யாரோ ஏத்துட்டாங்க. Everyone wants to feel wanted, not accepted. Nobody wants meங்கிறத ஏத்துக்க முடியல. ஏன்னா என்னாலேயே என்னை ஏத்துக்க முடியலங்கும் பொழுது மத்தவனை ஏத்துக்க முடியல, ஏத்துக்கலைனாலும் எனக்கு வலிக்கிறது. என்ன நான் ஏத்துட்டேன்னா யார் என்ன ஏத்துட்டாலும் எனக்கு கவலை இல்லையே. என்ன நான் ஏத்துக்கலைங்கிறது இங்க இருந்து ஆரம்பிக்கிறதுனால அது வெளியில இருந்து தேட வேண்டியது. சாதாரணமா இந்த குழந்தைங்கள்லாம் வீட்டுல இருக்கும்போது பேரண்ட்ஸ் கம் பேக்னா குழந்தைய விட்டுட்டு போயிட்டு இருப்பாங்க. செல்லக்குட்டி என்ன மிஸ் பண்ணி அடிச்சிடலாம், அம்மா மிஸ் பண்ணி அடிச்சிடலாம், அப்பாவை மிஸ் பண்ணி அடிச்சிடலாம் அப்படின்னு கேட்டா அது வேன்னு பார்க்கும். அது மிஸ் பண்ணிச்சா இல்லையா, அதுக்கு மிஸ் பண்றதுன்னா என்னன்னு கூட தெரியாம இருந்திருக்கலாம், அது சந்தோஷமா கூட இருந்திருக்கலாம், வீட்டுல தெரியாது. மிஸ் பண்ண தானே, அழுத தானே, அது மறுபடியும் வேன்னு பாக்குறது, இப்படி பாக்குறது. அப்புறம் பாவமா இருக்கு அதுக்கே,
ரொம்ப கெஞ்சுறாங்களே, சரி சொல்லி வைப்போம். ஆமா ஆமா அப்படின்னு தலையாச்சு. மிஸ் பண்ணியா இல்லையா? மிஸ் பண்ணல? அம்மா மிஸ் பண்ணல? நீ என்ன மிஸ் பண்ணவே இல்லையா? ஏன்னா யாராவது நம்மள மிஸ் பண்ணலங்கும் போது அதுவே நமக்கு தாங்க முடியறது இல்ல. somebody miss me அப்படிங்கும்போது you feel important. அம்மா அப்பான்னு சொல்றதை இந்த தாத்தா பாட்டி வச்சுக்கலாம், இல்லைன்னா வேற யார வேணா வச்சுக்கலாம். But the point is you feel good when somebody misses you. When I'm away, I want the person to miss me. If he or she or they, okay, or the whole family, I mean, some people want the whole family to miss them. If they don't miss you, you feel, oh, I'm not wanted. யாராவது என்ன கண்டுக்கிறாளா பத்தியா, என்ன மனுஷியாவே நினைக்கிறேன், ஒரு ஜென்மமாவே நினைக்கிறேன், நான் அவள் வேணும் தேவையே இல்லை போல இருக்கு அப்படின்னு அது ஓடுறது மைண்ட்ல. தட்ஸ் பெயின்ஃபுல். ஸோ தேர் இஸ் நோ அக்செப்டன்ஸ். அப்படிங்கும்போது மற்றவங்க கிட்ட நான் என்ன எதிர்பார்க்கிறேன்னா அவங்க என்னை ஏத்துக்கணும்னு, அந்த அவங்க ஏத்துக்கிறதாக எனக்கு படலைன்னு வச்சுக்கோங்க. நிஜமாவே அவங்க ஏத்துட்டாங்களா இல்லையான்னு நமக்கு தெரியாது. ஆனா என் மனசுல அவங்க என்னை ஏத்துக்கலன்னு பட்டுட்டானா கூட போறோம், என்னால அதை ஏத்துக்க முடியாது இல்ல. Because when someone loves you and accepts you as you are, through their love for you, you see yourself as acceptable to yourself. அவங்க என்ன ஏத்துட்டாங்க அப்பனா நான் சரியா தான் இருக்கேன், I'm okay, I'm fine. அப்புறம் என்னைக்காவது அந்த லவ் கொஞ்சம் சேஞ்ச் ஆச்சுன்னாலோ இல்ல சேஞ்ச் ஆனா மாதிரி நான் நினைச்சாலோ கூட, யூ டோன்ட் லவ் மீ லைக் பிஃபோர், முந்தியெல்லாம் நீங்க அப்படியெல்லாம் பேசுவீங்களே, முந்தி இதெல்லாம் பண்ணி தருவியே, முந்தி இப்படி எல்லாம் சொன்ன உடனே இப்படி பதில் சொல்லுவியே, முந்தியெல்லாம் எனக்காக காத்துட்டு இருப்பியே, அதெல்லாம் இப்ப மாறி போச்சே, அப்ப மாதிரி இப்ப இல்லையே, அப்பெல்லாம் இந்த மாதிரி எல்லாம் சொல்லுவல்ல, அப்பெல்லாம் இதெல்லாம் பண்ணி கொடுப்பல்ல. சோ ஒவ்வொருத்தருடைய செயல் ஒவ்வொருத்தருடைய வார்த்தையை வச்சு அவங்களையும் நம்ம ஜட்ஜ் பண்ணிட்டே இருக்கோம். அவங்க நம்ம லவ் பண்றாங்களா இல்லையா, நான் எப்பவுமே அக்செப்டபிளா தான் இருக்கேன் நான் அவங்களுக்கு, அதுவும் மைண்ட்ல ஓடிண்டே இருக்கு. எவ்ரிடே ஐ அம் ஜட்ஜிங் தட் ஆல்சோ. அது குறைஞ்சிருச்சுன்னா ஐ ஃபீல் சோ லாஸ்ட்னா என்ன, I don't belong anywhere. I'm no more important. So I'm not happy. I'm not accepted. People say, no, I feel so complete. You make me complete. In that love அந்த இது இருக்கும் பொழுது அக்செப்டன்ஸ் அவங்க நம்மளை அப்படியே ஏத்துட்டாங்க அப்படிங்கும் பொழுது அந்த மாதிரி ஒரு எண்ணம், somebody has accepted me. அப்புறம் கொஞ்ச நாள் ஆகும்போது என்ன ஆகுது, I feel so completely stupid being with you. I feel so completely used, taken for granted. You make me completely, you made me a complete joker. So அங்கும் கம்ப்ளீட் தான். So அது கம்ப்ளீட் ஆயிடுறது. அதுக்கு முன்னாடி வேற ஏதோ கம்ப்ளீட்டா இருந்தது, இப்ப வேற ஏதோ கம்ப்ளீட்டா இருக்கு. So I have that fear of not being accepted, of being rejected. என்னன்னா என்கிட்ட யாருக்கு பிரியம் இருக்கோ, என்கிட்ட பிரியம் இருக்கிறவங்க இருக்காங்களே அவங்களுக்கு அதே நான் செல்ஃப் அக்செப்டன்ஸ் தான் இருக்கு. அவங்களும் அன்பு செலுத்துறதால முழுமை அடைய விரும்புறாங்க. நான் அன்பு ரிசீவ் பண்றதால முழுமை அடைய விரும்புறேன். ஒருத்தங்க அன்பு செலுத்துறதையே அதுவே அவங்களுக்கு முழுமையா, ஐயோ ஐ எம் someone who loves, so that makes me feel acceptable to myself. And when I love somebody and somebody recognizes my love, I feel complete. அப்புறம் என்ன ஆகுது, for that person அதுவே ரொம்ப எக்ஸாஸ்டிங் ஆயிடுது.
நான் அவங்க என்ன நினைப்பாங்க, நீ முந்தி மாதிரி ரெசிப்ரோகேட் பண்றது இல்ல. அது ஆறு வரைக்கும் ஒரு சாட்டிஸ்பாக்சன் இருக்கு. ஆமா ஆமா, உன்ன மாதிரி யாராவது அன்பு செலுத்த முடியுமா, உன்ன மாதிரி லவ் பண்றதுக்கு யாருக்காவது வருமா, அதுவும் சொல்ல வேண்டியிருக்கு. இப்படி இப்படி இது இருந்தாதான் அது அன்பு காதல் அப்படின்னு வேற ஒரு அஜெண்டா இருக்கு. நான் எப்படி இதுதான் அன்பு, இதுதான் காதல், இதுதான் பிரியம் அப்படின்னு ஒரு வச்சுட்டு இருக்கேனோ, அதுல அது ஃபிட் ஆகலைன்னா அப்ப எதுவும் சரியில்லை. ஆனா எப்பவுமே எல்லாம் அப்படி அப்படி இருக்கிறது இல்லையே, மாறிண்டே தானே இருக்கு. அனித்தியத்துவம் இருக்கே எல்லா விஷயத்திலயும். ஆனால என்ன ஆகுது, இந்த பர்சன் இல்லைன்னா அடுத்தது வேற யாராவது தேடி போறது. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஃப்ரெண்டு போச்சுன்னா இன்னொரு ஃப்ரெண்ட்லயே ஒரு குரூப். ஒரு சில விஷயங்களுக்கு இது, ஒரு சில இது இவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறது. இந்த பர்சன் வந்து அப்படி சரியில்லைப்பா. அங்கேயே நமக்கு எங்க வந்து ஒரு கம்ப்ளீட் அக்செப்டன்ஸ் இருக்குன்னு தேடுறோம். அந்த ஃப்ரெண்ட்ஷிப்லயே, ஃபேமிலியில. If somebody rejects me on the relationshipல, when I am rejected, what happens? Your own self non-acceptance becomes reinforced. என்னை யாராவது வேண்டாம்னு சொல்லும்போது it becomes reinforced. It becomes too big. முன்னாடி வந்து என்னுடைய நான் செல்ஃப் அக்செப்டன்ஸ் வந்து பெருசா வந்து நிக்கிறது. அது என்னால தாங்க முடியல. அதுதான் உண்மை. வேற யாராவது அது ரிப்பீட் இருக்கிற வரைக்கும் எனக்கு கண்ணுக்கு தெரியறது இல்லை. அவங்க அதை ஸ்டாப் பண்ணும்போது என்னுடைய அந்த எம்டினஸ் வந்து இருக்கே, அது வந்து ரொம்ப பெருசா தெரியுது. அதனால அதை என்னை பார்க்க வச்சுட்டாங்கல்ல, என்னுடைய நான் செல்ஃப் அக்செப்டன்ஸை என் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தினதால தே பிகம் த ரீசன் ஃபார் இட். இத்தனை நாள் நீ இது பண்ணிட்டு இருந்த, அப்ப நான் கம்ப்ளீட்டா இருந்தேன், நீ அதை ஸ்டாப் பண்ணதால எனக்கு அந்த மாதிரி இல்லை, அதனால என்னுடைய இந்த வலிக்கு நீதான் காரணம்னு நம்ம என்ன பண்றோம், அதை மத்தவங்க மேல போட்டுருக்கோம். உண்மையாவே என்னன்னா, என்னால என்னை ஏத்துக்க முடியாதுதான் பிரச்சனை. ஆனா அது மத்த விஷயங்கள்னால அப்படின்னு நம்ம மத்தவங்களையும் மத்த சிச்சுவேஷன்ஸையும் பிளேம் பண்ணிடுறோம். அதனால என்ன ஆயிடுது, there is hurt, pain and there is anger. அதுக்கு யார் காரணமாக இருந்தாங்களோ அவங்க மேல போகும். So there is a need for approval from others. அது இருக்கிற வரைக்கும் வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருக்கு. The more you seek recognition, approval and acceptance, the less you accept yourself. The less you accept yourself, the more you seek acceptance from others. இந்த செல்ஃப் அக்செப்டன்ஸ்க்காக தான் அர்த்த காமங்கள். அர்த்தம்ங்கிறது எனிதிங் தட் மேக்ஸ் யூ ஃபீல் செக்யூர்ட். எல்லாமே மனுஷாலும் இருக்கா அதுல இன்க்ளூடட். அண்ட் காமா, எனிதிங் தட் கிவ்ஸ் ஒன் பிளஷர், அதுலயும் ரிலேஷன்ஷிப் இன்க்ளூடட். And I seek this continuous, endless. The search is endless. Constant attempt to be different and constant search for completeness. அதுக்கு பேரு சம்சாரம். தான் சம்சாரம். Not being married and having a family. In fact, marriage and having family is also samsaram. ஏன் சொல்றோம்னா, because it also falls under dharmartha kama. But marriage alone is not samsara. The constant attempt to be different, the constant search for that completeness, அதுதான் சம்சாரம். The non-self acceptance and not being satisfied with self, with oneself. இதுக்கு, in other words, we call it as a life of becoming. நான் வேறாக இருக்கணும். I have to become this, I have to become that. This life of becoming இருக்கு இல்லையா,
இப்படி ஆனால் நான் சந்தோஷமாக இருப்பேன், அப்படி ஆனால் நான் சந்தோஷமாக இருப்பேன், இது இப்படி இருந்தால் நான் சந்தோஷமாக இருப்பேன். This life of becoming is called samsara. இந்த சம்சாரத்துல என்ன ஆகுது? My sense of being complete is dependent on many things. இப்படி இருந்தா இது சரி, இது இங்க இருந்தா நான் நல்லா இருக்கேன், அது இங்க இருந்தா அப்படின்னு சொல்லும்போது நான் எது என்ன முழுமையாக்குறதுன்னு நினைச்சுட்டு வச்சுட்டு இருக்கேனோ அது மேல நான் டிபெண்டா இருக்கேன் என்னோட முழுமைக்கு. சப்போஸ் என்னுடைய செல்ஃப் அக்செப்டன்ஸ், சப்போஸ் லைஃப் that is what is happening, என்னுடைய செல்ஃப் அக்செப்டன்ஸ் is dependent on something else right now. When that something, whatever or whoever or situation or person or object or whatever that something is, you know, something that I am dependent upon, adu poittu, it's gone or it changes, it's not there anymore like I wanted it or I expected it to be. அப்ப என்ன ஆகுது? My self acceptance is never going to happen. ஏன்னா அதை சார்ந்து இருக்கும் பொழுது அது மாறிண்டே இருக்கே, அது அது ஸ்திரமா இருந்தா தானே என்னுடைய செல்ஃப் அக்செப்டன்ஸ் ஸ்திரமா இருக்க முடியும். அது மாறிண்டே இருக்கிற வரைக்கும் என்னுடைய செல்ஃப் அக்செப்டன்ஸ் எப்படி இருக்கும்? அது ஸ்திரமா இருக்காது. இருக்கிற மாதிரி இருக்கு, ஆனா இருக்கிறது இல்ல. ஆனா எப்பவுமே இருந்தது இல்லைங்கிறதா உண்மை. அது இருக்கிறதா நான் நினைச்சுட்டு இருக்கேன். அப்போ என்னமோ அது வந்துட்டு போயிடுச்சு மாதிரி நினைச்சுட்டு இருக்கேன். அது வரவே இல்லைங்கிறதே நான் ரெகக்னைஸ் பண்றது இல்லை. இட் இஸ் நெவர் கோயிங் டு ஹேப்பன். கொஞ்சம் நெஞ்சமா ஏதோ இருக்கு அப்படின்னு நினைக்கிறது கூட என்ன ஆகுது? ஆட்டம் காண்றது. பிகாஸ் எனிதிங் தட் ஐ எம் டிபெண்டன்ட் ஆன் இஸ் பவுண்ட் பை டைம். காலத்துக்கு உட்பட்டது, அது நித்தியமாக இருப்பது. என்ன வஸ்துவாக இருந்தால் காலத்துக்கு உட்பட்டது, மனுஷாலா இருந்தாலும் காலத்துக்கு உட்பட்டதுதான். அது மட்டும் இல்ல, they also have their own mind. அவங்களும் வந்து their mind also changes. அவங்களுடைய ஆட்டிடியூட் சேஞ்சஸ், அவங்களுடைய பிஹேவியர் சேஞ்சஸ், எல்லாமே மாற்றத்துக்கு உட்பட்டது. காலத்துக்குன்னு இல்ல, சுபாவத்தாலே எல்லாமே மாற்றத்துக்கு உட்பட்டதாக இருக்கிறதுனால எனக்கு ஸ்திரமான ஒரு செல்ஃப் அக்செப்டன்ஸ், ஒரு திருப்தி, ஒரு முழுமை கிடைக்காமலே இருக்கு. அது இந்த ஜென்மத்துல மறுல வேற வேற ஜென்மம். இதுக்காக பல ஜென்மங்கள் எடுத்து பல தேடல்கள்லாம் அடைஞ்சு கூட நிறைவேறல. அது எப்படி தெரியும்னா, அதனாலதானே இந்த ஜென்மத்துல இருக்கோம். இப்ப நான் இங்க இருக்கேங்கிறதே என்ன, அதெல்லாம் நிறைவேறல. அந்த கம்ப்ளீட்னஸ் எனக்கு இன்னும் வரலங்கிறதுனாலதான் இந்த ஜென்மத்துல நான் இன்னும் இருக்கேன். எனக்கு இந்த பிறப்பே இருந்திருக்கு. துரியோதனன் when he wanted the kingdom, அவனுக்கு அந்த ராஜ்யம் வேண்டி இருந்தது இல்லையா? when Duryodhana wanted that kingdom, that is அர்த்தகாமம். in other words, அந்த ராஜ்யம் என்னது? ராஜ்யம்னா அதோட அர்த்தகாமம் தான் அந்த ராஜ்யம். அது கூட அவனுக்கு செக்யூரிட்டிஸ் அண்ட் பிளஷர்ஸ் எல்லாமே சேர்ந்ததுதான் ராஜ்யம். அவன் எதை உண்மையாவே நாடினான்னா அந்த செல்ஃப் அக்செப்டன்ஸ். he only wanted self acceptance. he wanted to see himself as a person who was acceptable to himself. முழுமையானவனாக நான் பார்க்கணும். தன்னை பத்தின ஒரு எடை அவன் போடும்போது அவன் he is not happy with himself. in his own vision of himself he was not happy about whatever he is. Not acceptable. So without kingdom, without power, without arthakama, he could not see himself as a complete person. He felt incomplete. அதனால அவனுக்கு அந்த ராஜ்யம் வேண்டியது. even if the means is adharma, அந்த ராஜ்யம் வேண்டியது. ஏன்னா அது அவனை முழுமையாக்குறதுக்கு அது அத்தனை முக்கியமா இருந்திருந்த. முழுமை இல்லாதவனாக பார்க்கறது அவனுக்கு ரொம்ப கொடுமையா இருக்கும். அதனால அதர்மமானாலும் சரி எனக்கு அது வேணும். மிருகங்களுக்கும் மற்ற ஜீவராசிகளுக்கும் இல்லாத மனுஷனுக்கு மட்டுமே இருக்கிற
ஒரு ஸ்பெஷல் ப்ரிவிலேஜ், ஸ்பெஷல் சலுகை என்னன்னா மனுஷனுக்கு தன் இஷ்டப்படி வாழக்கூடிய உரிமை, சுதந்திரம் இருக்கு. அதாவது தனக்கு என்ன வேணும் என்ன வேணாம்னு தேர்வு செய்யக்கூடிய, அது தேர்ந்தெடுக்கக்கூடிய சக்தி மனுஷனுக்கு மட்டும்தான் இருக்கு. The ability to choose, the faculty to choose, அதாவது ஃப்ரீ வில் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. எங்க சாய்ஸ் இருக்கோ, ஒரு இடத்துல சாய்ஸ் கொடுத்துட்டோம், இது எடுத்துக்கலாம் அதை எடுத்துக்கலாம், அது பண்ணலாம் இது பண்ணலாம்னு ஒரு சாய்ஸ் வந்துச்சுன்னா, அன்லிமிட்டெட் சாய்ஸ் வேற இருந்துச்சுன்னா, ஐ வில் யூஸ் த சாய்ஸ். இல்லையா, எனக்கு சாய்ஸ் இருக்கு, நான் அதை யூஸ் பண்றேன். அது சரியான முறையில நான் உபயோகிச்சுக்கலாம், இல்ல அதை தவறான முறையிலையும் நான் பண்ணலாம். மிஸ்யூஸ் ஆர் அபியூஸ் ஆஃப் சாய்ஸஸ், துஷ்பிரயோகம் பண்ணலாம், பாசிபிலிட்டி இருக்கு. இல்லைன்னா அந்த சாய்ஸ் விஷயத்துல கன்ஃபியூஷன் இருக்கலாம், வித் ரெஃபரன்ஸ் டு சாய்ஸஸ் கன்ஃபியூஷன் இருக்கலாம், துஷ்பிரயோகம் இருக்கலாம், இல்ல சரியான முறையிலையும் உபயோகிக்கிறதா இருக்கலாம். ஸோ 3 விதமா சாய்ஸ் இருக்கு. எவ்ரி டே, எவ்ரி மினிட், எவ்ரி செகண்ட் ஐ மேக்கிங் சாய்ஸஸ். இதான் உண்மை. நம்ம அதை வந்து கவனிக்கிறது இல்லை. அது எதுமோ ஒரு இஸ் டேக்கன் ஃபார் கிராண்டட். யூனோ, எவ்ரி செகண்ட் இஸ் அ சாய்ஸ். எவ்ரிதிங் யூ மேக், எவ்ரிதிங் தட் யூ சூஸ். இப்போ நான் வந்து ஒரு காரியம் பண்றேன் அப்படிங்கும் போது அந்த காரியத்தை பண்றதுக்கு எத்தனை சாய்ஸ் இருக்கு. இப்போ நீங்க கிளாஸ்க்கு வரேன் அப்படின்னு ஒரு சங்கல்பம் பண்ணிருந்தா, you have to choose to make time. First you have to choose to attend the class. You have to choose to attend my class. Then you have to make time for it. டைம் பண்ணினா பத்தாது, அதை அட்டென்ட் பண்ணணும். சரி டைம் பண்ணிட்டேன், ஆனா அந்த நேரத்துல போய் உட்காரணுமே, அட்டென்ட் பண்ணணும். சரி அட்டென்ட் பண்ணிட்டா கூட இல்ல, மற்ற வேலையெல்லாம் வச்சுட்டு முதல்ல இதுல கவனம் செலுத்தணும். You have to choose to listen. சரி கொஞ்ச நேரம் கேட்டோம், எழுந்து போலாம், நான் இல்ல உட்கார்ந்து கேட்போம் அப்படின்னு you make a choice to sit and continue. கிளாஸ்க்கு வரதுக்கு முன்னாடி மற்ற என்கேஜ்மெண்ட்ஸ் எல்லாம் ஏதாவது இருந்தா அந்த நேரத்துல அதெல்லாம் வேற. You choose to change all that, adjust all that. எத்தனையோ சாய்ஸ் இருக்கு. ஒரு விஷயம்னா அது அத்தனை சாய்ஸ் இருக்கு. We keep choosing every second, every minute we keep choosing. So many choices. எல்லாம் தேர்வு பண்ணிட்டே இருக்கும். எல்லாத்தையும் நான் தான் சூஸ் பண்ணேன். ஒரு சமையல் பண்ணோம், you choose to cook. உங்களுக்கு வந்து சூஸ் பண்ற சக்தி இருக்கு. மாடுனா இதான் சாப்பிடும், ஆடுனா அதான் சாப்பிடும் இல்லை. நமக்கு நிறைய சூஸ் பண்ண வேண்டியிருக்கு. பண்ண வேண்டியிருக்குல்ல, பண்றோமே, அது ஒரு பெரிய பிளெஸிங்கா இருக்குல்ல, நல்லா தானே இருக்கு. நிறைய வெரைட்டிஸ் யூ கேன் மேக், யூ கேன் பி கிரியேட்டிவ். இல்ல இந்த சூஸ் பண்ற எபிலிட்டி இருக்கிறதுனாலயே குழப்பம். ஐயோ சூஸ் பண்ண வேண்டியிருக்கே, இதுதான் அப்படின்னா நல்லா இருக்குமே. அதனால்தான் நம்ம சைல்ட்ஹுட்ல எல்லாம் இன் அவர் கல்ச்சர், அப்பா அம்மா என்ன சமைச்சு டேபிள்ல வைக்கிறாளோ, தட்டுல வைக்கிறாளோ, அது வாய் முடின்னு சாப்பிட்டுன்னு போறதுதான். இந்த ரொம்ப அது வேணும் இது வேணும்னு ரொம்ப சாய்ஸஸ் எல்லாம் கொடுக்கறது கிடையாது. என்ன இருக்கோ அதுக்கு அது சாப்பிடுறது, அது ஏத்துக்கும். ஆசைப்பட்டு கேட்கலாம், பட் தென் அந்த என்ன இருக்கோ அது சாப்பிடு, என்ன இருக்கோ அதை ஏத்துக்கோ அப்படின்னு சொல்லும்போது குழப்பங்கள் இருக்கிறது இல்லை. ஒரு லெவல்ல வந்து that has to come. பட் எனிவே நமக்கு இப்ப சாய்ஸ் இருக்கு சூஸ் பண்றதுக்கு. சாப்பாடு விஷயம் மட்டும் இல்லாம ஒரு ட்ரெஸ் வாங்குறதோ, ஒரு கார் வாங்குறதோ, ஒரு வீடு வாங்குறதோ, ஒரு காலேஜ், ஸ்கூலு, ஜாப், எல்லாமே நம்ம சூஸ் பண்றோம். நிறைய சாய்ஸஸ் இருக்கு. ஏன்னா நமக்கு ஃப்ரீவில்னு கொடுத்துட்டு சாய்ஸஸ் கொடுக்கலனாலும் அது சரியா இருக்காது. பகவான் நமக்கு ஃப்ரீவில் கொடுத்துருக்காருன்னா என்ன வேணா பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு சாய்ஸஸ் வந்து லிமிட்டடா வச்சாலும் அது சரியா வராது. சாய்ஸஸ் நிறைய இருக்கு. என்ன வேணா பண்ணணும்னு சொன்னா நிறைய சாய்ஸ் இருக்கு. The whole world is given to me. Free willங்கிறது ஒரு சக்தி. ஆனா most of the time, even after making choices, we are not sure whether we made the right choice.
அது பெட்டரா இருந்துக்குமோ ஒருவேளை அதுலயும் அதையும் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணி சரி சரி பரவாயில்ல பண்ணியாச்சு அப்படின்னு அதுலயும் ஒரு குழப்பம் இருக்கு. சரியான சாய்ஸ் தான் பண்ணினேனான்னு ஒரு குழப்பம் இருக்கு, கன்ஃபியூஷன் இருக்கு. சாய்ஸ் இருந்தா கன்ஃபியூஷனும் சேர்ந்து வருது. ஒரு ஃப்ரீடம் கொடுத்தோம்னு வச்சுக்கோங்க, யூ ஹாவ் த ஃப்ரீடம் டு டூ வாட் எவர் யூ வாண்ட். சரி உனக்கு 1 hour டைம் தரேன், டிவி பாரு, இல்லைன்னா ஏதோ என்ன வேணா பண்ணு, ஆனா 1 hour கழிச்சு போய் மறுபடியும் ஹோம்ஒர்க் பண்ணு, இல்ல போய் இந்த வேலையை முடிச்சுடு அப்படின்னு நீங்க யார்கிட்டயாவது சொன்னீங்க, சொல்லிட்டு நீங்க பாட்டு உங்க வேலையெல்லாம் பார்க்க போறீங்க, இல்லைன்னா உங்களுக்கு டயர்டா இருந்து ரெஸ்ட் எடுத்துக்கிறீங்க, ஒரு 1.5 hours 2 hours கழிச்சு வந்து பாக்குறீங்க, திஸ் பர்சன் இஸ் ஸ்டில் டூயிங் அதே டிவி வாட்சிங் ஆர் வாட் எவர், பண்ண வேண்டியது பண்ணல. ஸோ அவங்களுக்கு நீங்க ஒரு சாய்ஸ் கொடுத்தீங்க, நீ இதை பண்ணிட்டு அதை பண்ணலாம், ஒரு ஃப்ரீடம் கொடுத்தீங்க. அவன் என்ன பண்றாங்க, அந்த ஃப்ரீடமை மிஸ்யூஸ் பண்றான். didn't use it properly. You have the freedom to do this அப்படிங்கும்போது அந்த ஃப்ரீடமை மிஸ்யூஸ் பண்ணலாம். இந்த மிஸ்யூஸ் ஆஃப் ஃப்ரீடம் இருக்கும்போது என்ன பண்றது, உடனே அந்த ஃப்ரீடமை எடுத்துடுறோம் அவங்க கிட்ட இருந்து. அந்த ஃப்ரீடம் உனக்கு அதெல்லாம் கிடையாது, இனிமே சாய்ஸ் கிடையாது, அப்படியே உட்காரு, அடுத்த தடவை நீ கெஞ்சினாலும் கிடையாது. கான்சிக்வன்ஸ் இருக்கு. மிஸ்யூஸ் பண்ணினா அதுக்கு கான்சிக்வன்ஸ் இருக்கு, அப்யூஸ் பண்ணா கான்சிக்வன்ஸ் இருக்கு, சரியா யூஸ் பண்ணா அதுக்கும் ஒரு கான்சிக்வன்ஸ் இருக்கு. ஒரு போலீஸ் ஆஃபீஸர், ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர், அவருக்கு ஒரு ஃப்ரீடம் இருக்கு, உரிமை இருக்கு, மிரட்டுறதுக்கு, இல்லைன்னா அந்த லா அண்ட் ஆர்டர் என்ஃபோர்ஸ் பண்றதுக்கு அவருக்கு அந்த பவர் இருக்கு. ஹி கேன் த்ரெட்டன் சம்மன், நல்ல விதமா சொல்லலாம், திட்டி சொல்லலாம், மிரட்டி சொல்லலாம், லா அண்ட் ஆர்டரை மெயின்டைன் பண்றதுக்காக, என்ஃபோர்ஸ் பண்றதுக்காக. ஆனா அதே ஆபீசர் தன்னுடைய பவரை துஷ்பிரயோகமும் பண்றதை பார்க்கணும். சாய்ஸ் இருக்கு, அதனால அதை தாண்டி போறதுக்கும் சக்தி இருக்கு, ஃப்ரீடம் இருக்குனால. எந்த விஷயத்துல சாய்ஸ் இருந்தாலும், ஃப்ரீடம் இருந்தாலும், என்ன வேணா தேர்வு செய்யலாம் அப்படிங்கிற ஒரு ஃப்ரீடம் இருக்கும்போது அதுல உபயோகமோ துஷ்பிரயோகமோ இருக்க வாய்ப்புகள் இருக்கு. அதனால நம்மளுடைய ஃப்ரீவெல்ல நம்ம உபயோகிக்கும் பொழுது, யூஸ் பண்ணும் பொழுது அதுக்கு சில ஸ்டாண்டர்ட்ஸ் வேண்டியிருக்கு, சில நார்ம். நீ சூஸ் பண்ணலாம், உனக்கு உரிமை இருக்கு, நீ என்ன வேணா சூஸ் பண்றதுக்கு ஒரு உரிமை இருக்கு, ஃப்ரீடம் இருக்கு. யூ ஹாவ் அன்லிமிட்டெட் ஃப்ரீடம் டு சூஸ் வாட் எவர் யூ வாண்ட், பட் தென் அப்படின்னு ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அது இருக்கிறதுனாலதான் என்னுடைய ஆக்ஷன்ஸ் எல்லாம் கண்ட்ரோல்டா இருக்கு. இட் கண்ட்ரோல்ஸ் மை சாய்ஸஸ், இட் கண்ட்ரோல்ஸ் மை ஆக்ஷன்ஸ் in order to gain what I desire. நான் இச்சைப்பட்டதை நான் அனுபவிக்கிறதுக்கு, நான் அடையறதுக்கு சில நார்ம்ஸ் இருக்கு. என்ன வேணா இச்சைப்பட்டுக்கலாம், என்ன வேணா பண்ணலாம், ஆனா அதுக்கு சில வழிமுறைகள் இருக்கு. நான் அடைய விரும்புற குறிக்கோள், நான் அடைய விரும்புறது, நான் விரும்புறத அடையறதுக்கு நான் தேர்ந்தெடுக்கிற பாதை, வழி, என்னோட குறிக்கோள், the end and the means, the பாதை, the வழி, ரெண்டுமே should conform to certain values. இந்த values தான் it controls my choice of actions to achieve an end. அது பேர் தான் தர்மம், ethics அப்படின்னு சொல்றேன். So my means and ends should be in keeping with dharma. என்னுடைய அர்த்தகாம pursuit should be in keeping with these values. என்னோட அர்த்தகாம பர்சியூட்டுக்கு எனக்கு ஃப்ரீடம் இருக்கு, ஃப்ரீவில் இருக்கு, நான் என்ன வேணா பர்சியூ பண்ணலாம், நான் மிருகங்கள் மாதிரி செடி கொடி மாதிரி இல்லை, என்ன வேணா நான் சூஸ் பண்ணலாம், எவ்வளவு வேணா அனுபவிக்கலாம், எவ்வளவு வேணா ஆசைப்படலாம். பட் இந்த ப்ராசஸ்
I should not hurt or cheat or seek lies in achieving what I want to achieve. I should be honest, I should be loyal, respectful, and பலவித வேல்யூஸ் குணங்கள் எல்லாம் இருக்கு. ஏன்னா இந்த ப்ராசஸ் ஆஃப் fulfillment of my desires to be happy, in the process of fulfillment of my needs to be happy, I should have respect for others' needs and requirements. So எனக்கு ஒரு விஷயம் வேணும், எனக்கு ஒரு வீடு வேணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசையா இருந்தா அதுக்கு என்ன வேணுமோ அதை முறைப்படி பண்ணி அந்த வீட்டை நான் கட்டி அதுல சந்தோஷமா இருக்கலாம். ஆனா நான் இன்னொருத்தன் வீட்டுல போய் ஆக்கிரமிக்கிறது, இன்னொருத்தனுடைய உத்தியோகத்தை நான் அவனுக்கு தெரியாம எடுத்துக்கிறது, இன்னொருத்தரோட லேண்ட்ல என்க்ரோச் பண்றது, மற்றவங்களை பிசிக்கலாவோ எமோஷனலாவோ மென்டலாவோ ஹர்ட் பண்றது, அது சரியில்லை. அது தர்மத்துக்கு உட்பட்டது இல்லை. அது மாதிரி நான் செய்யக்கூடாது. எனக்கு சாய்ஸ் இருக்கு, ஆனா இதுக்கு உனக்கு உரிமை இல்லை. You should not do that. மிருகங்களுக்கு அந்த மாதிரி எத்திக்ஸ் எல்லாம் கிடையாது. அதுங்களுக்கெல்லாம் என்ன, their actions are controlled by instincts and very limited choice. So இந்த தர்மம் எனக்கு எப்படி தெரியும்? யார் சொல்லி கொடுப்பா? இந்த மாதிரி உன்னோட அர்த்த காமத்தை நிறைவேற்றிக்கும் போது அவங்க எல்லாம் அப்படி எல்லாம் பண்ணக்கூடாது. நீ உனக்கு என்ன வேணுமோ நீ ஆசைப்படலாம், என்ன வேணுமோ அதெல்லாம் பண்ணலாம், தப்பு இல்லை. நீ தாராளமா ஆசைப்பட்டுக்கலாம், தாராளமா அவனு ஆசையெல்லாம் நிறைவேற்றிக்கலாம், அதை நான் உனக்கு கொடுத்த சக்தி அப்படின்னு பகவான் சொல்றாரு. சரி, இந்த தர்மத்தை நான் எங்க இருந்து கத்துக்கிறதுனா இனிமேதான் நான் கத்துக்கணும்னு அவசியம் இல்லை, இனிமேதான் நான் தெரிஞ்சுக்கணும்னு இல்லை. இது ஏற்கனவே அந்த தர்மம் எனக்கு தெரியும், எல்லாருக்குமே தெரியும். There is no one who doesn't know this dharma. ஒரு குழந்தைகிட்ட இருந்தே அதோட பொம்மையை நம்ம பிடுங்கிட்டோம்னா வீல கத்துறது, கதறி தள்ளிடுறது. ஏன்? ஏன்னா அதுக்கு தெரியும் அது என்னோடது, என்னோடதான் யாரும் எடுத்துட்டாங்க. Somebody has taken away something from me. It knows. பிறக்கறச்சே தெரியாது. When someone takes away by deception something belongs to you, you are not happy about it. So I do not want anyone to take away that anything that belongs to me. இதேதான் நான் அப்சர்வ் பண்றேன் மத்தவங்க கிட்டையும். Everybody else is feeling the same way. அவங்களோட நான் எடுத்துட்டேன்னா அவங்களுக்கு பிடிக்கிறது இல்லை. என்கிட்ட யாராவது போய் சொன்னா எனக்கு பிடிக்கிறது இல்லை. அதே மத்தவங்கள்ட்ட நான் யார்கிட்டயாவது போய் சொல்லும் போது அவங்களுக்கும் அது பிடிக்கிறது இல்லை. When somebody does this to me, whatever, I am hurt, I am angry. Hence I understand that when I do this to others, they are also hurt and angry. So ஹிம்சா, ஹிம்சிக்கிறது, பொய் சொல்றது, திருடுறது, கபடமா நடந்துக்கிறது, இதை அப்சர்வ் பண்ணும்போது எனக்கு அந்த ஸ்டாண்டர்ட் நல்லா தெரியுது. Do unto others what you would want others to do unto you. இது யூனிவர்சலா எல்லாருமே அதே மாதிரிதான் இருக்காங்க. யாருமே போய் சொன்னா ரொம்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, என்கிட்ட பிறந்ததுல இருந்தே என்ன போய் சொல்லியே வளர்த்துட்டேன், எவ்வளவு ஆனந்தமா இருக்குன்னு யாரும் சொல்றது இல்லை. It is commonly sensed dharma. It is the same for all people all over the world. இந்த தேசம் அந்த தேசம்னு இல்லை, எல்லாருக்குமே அதுதான். அதனால அதுக்கு பேரு சாமானிய தர்மம்னு பேரு. சாமான்யமாக எல்லாராலையும் அது உணரப்படுவதால அதுக்கு பேரு சாமானிய தர்மம். Everybody has a sense of it without being taught about it. சொல்லி கொடுக்கறது இல்லை. எப்படி ஒரு பறவை முட்டையில இருந்து வெளியில வர்றதுக்கு யார் சொல்லி கொடுத்தா? It knows how to break, when to break and when to come out. அதுக்கு தெரியாது. It is born with that knowledge.
It knows when to migrate, how to migrate. யார் சொல்லி கொடுத்தா? Born with that knowledge. கடல் கரையில அந்த ஆமா முட்டை போடுறது, போட்டு போயிடுறது, அது பாட்டு முட்டையை போட்டு போயிடுறது, மண்ணுக்குள்ள பதிச்சு வச்சுட்டு போயிடுது. அம்மா பக்கத்திலேயே உட்காந்து ஒண்ணும் அதுக்கு ஒண்ணும் பண்றது இல்லை, பிசுஷா எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறது. அது போயிடுச்சு. இந்த முட்டையில இருந்து அதுக்கு வர தெரியணும். அந்த குட்டிக்கு முட்டையில இருந்து வெளியில வந்தோடனே நேர கடலை பார்த்து ஓட, கடல் எந்த பக்கம் இருக்குன்னு அதுக்கு தெரியறது. எப்படி தெரியறது? இதுமே ராங் டைரக்ஷன்ல போறதே இல்லை. unless somebody else comes and interferes with nature. அதுக்கு தானா தெரியறது இப்படிதான் போகணும். நேரா போறது, கடலை நோக்கி ஓடுறது, இப்படின்னு ஓடுறது. ஆமைங்க பேபி மங்கி அம்மா வயிற்று நான் கெட்டியா பிடிச்சுக்கணும்னு அதுக்கு தெரியாது. இனிமே கிளாஸ் அது பிறந்து அதுக்கு கிளாஸ் எடுத்து எல்லாம் பண்ணா எந்த மங்கியாவது பழிச்சு கிடக்குமா? A baby monkey knows it has to hold on to its mother. They are born with this knowledge. They have to learn it after they are born. அவ்வளவுதான். எதுவுமே எனக்கு இருக்காது. அதே மாதிரிதான் மனுஷனும் இந்த சாமானிய தர்மத்தோட தான் வளர்றான். பிறந்ததே அப்படிதான். அந்த தர்மம் பகவான் அந்த தர்மத்தோட தான் நம்ம சிருஷ்டி பண்ணியிருக்க. அதுக்கு எஜுகேஷன் தேவையில்லை. படிச்சவனா இருந்து இப்படி எல்லாம் பண்றியன்னு கேக்குறாங்க. படிப்புக்கும் நம்ம நடந்துக்கிற மாதிரிக்கும் சம்பந்தமே கிடையாது. பிசிக்ஸ், ஜியோகிரபி, கெமிஸ்ட்ரி இதெல்லாம் படிக்கிறதுனால நமக்கு தர்மம் தெரியும்னா பிசிக்ஸ் தெரியும், அவ்வளவுதான். தர்மம் தர்மத்துக்கும் எஜுகேஷனுக்கும் சம்பந்தமே இல்லை. சாமானிய தர்மம் ஏற்கனவே தெரிஞ்சது. அது படிக்காதவனாக இருந்தாலும் அவனுக்கு அந்த தர்மம் தெரிஞ்சது. They know the difference. சாமானிய தர்மம் தான் the norms, standard for human choices. They are the do's and don'ts based on how one wants to be treated also. அதுவும் how one wants to be treated. And in the சாமானிய dharma it's not absolute. அதுவும் இருக்கு. It is subject to interpretation, contextual. மகாபாரதம் ஃபுல்லா அப்படிதானே இருக்கு. dharma, any dharma is subject to interpretation. அஹிம்சா சொல்றோம், டோன்ட் ஹர்ட் அப்படிங்கிறது ஒரு வேல்யூ. அஹிம்சா பரமோ தர்மம். முள்ளு குத்தினா என்ன பண்ண வேண்டியிருக்கு? குத்தி குத்தி வலிக்கிறது. அந்த முள்ளை எடுக்கும் போதே வலிக்கிறது. ஹர்ட் பண்றோம்னு சொல்ல முடியுமா? ஹர்ட் பண்ணிதான் அந்த முள்ளை எடுக்க வேண்டியிருக்கு. கட்டி வந்துடுது கையில, உள்ள சீழ் இருக்கு, போட்டு ஒரு அமுத்தி அது வெளியில எடுக்க வேண்டியிருக்கு. அஹிம்சா பரமோ தர்மா, நான் அவனை ஹர்ட் பண்ண மாட்டேன்னு சொல்ல முடியுமா? அந்த இடத்துல அந்த வலிங்கிறது ஹிதத்தை கொடுக்கக்கூடிய பலனை கொடுக்கறதுனால அந்த வலி இஸ் ஜஸ்டிஃபைட். அந்த ஹிம்சா இட்ஸ் நாட் ஈவன் கால்ட் அஸ் ஹிம்சா. அந்த சொத்த பல்லு பிடுங்கணும், அதுக்கு ஒரு ஊசி போடுவாரே டாக்டர். டாக்டர் ஹிம்சை பண்றாருன்னு சொல்ல முடியுமா? குழந்தைங்களாம் ரொம்ப ரகலை பண்றது, நங்குன்னு ஒண்ணு போட வேண்டி இருக்கு, அது ஹிம்சான்னு சொல்ல முடியுமா? நாளைக்கு அந்த குழந்தை வேற ஏதாவது ஒரு ஆபத்துல மாட்டிக்க கூடாது, அதுக்கு இந்த பாடம் வேணும்னு அந்த நங்கு போடும் போதே அந்த பாடம் மண்டை வழியா உள்ள போயிடுறது. இன்ஃபேக்ட் அந்த நங்கு இஸ் நாட் ஃபார் பிசிக்கல் நங்கு. அந்த என்ன சொல்லணும்னு நினைக்கிறோமோ அது நேரம் உள்ள இறங்கணுங்கிறதுக்காக போடுற ஒரு நங்கு. அது இறங்கவும் இறங்குறது. If we look back at our life, ஒரு நங்கு லைஃப் லாங் லெசனா இருக்கு. அது ஹிம்சன்னு சொல்ல முடியாது. சில சமயம் பொய்ய மறைக்க வேண்டியிருக்கு, சாரி உண்மைய மறைக்க வேண்டியிருக்கு, பொய்ய சொல்ல வேண்டியிருக்கு. ஏன்னா ஒரு பொய்ய சொல்றதுனால இன்னும் ஃபர்தர் ஹிம்சா நடக்காம இருக்கும்னா அந்த நேரத்துல அது ஹிதமாயிடுறது, எல்லாருக்கும் நன்மையான விஷயமாயிடுறது. ஆனா இந்த மாதிரி தர்மத்தை இன்டர்பிரேட் பண்ணும்பொழுது இல்ல தர்மத்தை வேற மாதிரியாக அந்த இன்டர்பிரிட்டேஷன் எல்லாம் பண்ணும்பொழுது நல்லா யோசிச்சு தீர ஆலோசிச்சு பண்ணணும். பர்சனல் பெனிஃபிட்ஸ்க்காக பண்ணாம எல்லாருக்கும் அதனால ஒரு ஹிதம் ஏற்படும்னா மட்டுமே அதை அந்த மாதிரி பண்ணியிருக்காங்களே தவிர என்னுடைய சொந்த பெனிஃபிட், இதனால எனக்கு ஒரு பெனிஃபிட் இருக்குன்னு பர்சனலா அது பண்ணும்போது அது அதர்மம். தர்மம்ங்கிறது எல்லாருக்குமே
பொதுவாகவும் நல்லதை கொடுக்கக்கூடிய விஷயமாக இருக்கு. மகாபாரதத்துல அது பாக்குறோம். கௌரவ பாண்டவர்கள் ரெண்டு பக்கமும் பாக்குறோம். நான் கஷ்டத்துல இருக்கும்போது மத்தவங்க எனக்கு உதவணும்னு எதிர்பார்க்கிறேன். அன்பான வார்த்தையா பேசணும், பிரியமா பேசணும், பொறுமையா இருக்கணும். ஐ வாண்ட் டு பி அண்டர்ஸ்டுட். இதே மாதிரிதான் மத்தவங்க நம்ம கிட்ட எதிர்பார்க்கறாங்க. Whatever you expect from others in terms of behavior, attitude, if the same behavior and attitudes are expected by others from me, then it is right. அப்ப அது சாமானிய தர்மம். அதனால no one can say I'm ignorant of what is right and what is wrong. எனக்கு தெரியாதுன்னு யாருமே சொல்ல முடியாது. யாரெல்லாம் வந்து whoever does something which is not right, தப்பு பண்றாங்களோ, அதர்மம் பண்றாங்களோ, அவங்களுக்கு நல்லா தெரியும் நான் பண்றது தப்புன்னு தெரிஞ்சு தான் பண்ண முடியாது. அது வந்து இட்ஸ் நாட் born out of ignorance. அந்த அதர்மமான அந்த காரியம் இருக்கே, இட்ஸ் நாட் born out of ignorance of சாமானிய தர்மம். It's knowledge only it takes place. தப்புன்னு தெரிஞ்சுதான் எல்லாருமே தப்பு பண்றாங்க. So what happens when I follow adharma? அதர்மம் பண்றதுனால என்ன? தர்மத்தை அனுசரிச்சு இருக்கும்போது I attract புண்ணியம். தர்ம விருத்தமா செய்யும்போது I attract பாபம். இந்த பாபம் புண்ணியம் இது ரெண்டுத்துக்குமே திருஷ்ட பலமும் இருக்கு, அதிருஷ்ட பலமும் இருக்கு. திருஷ்டம்னா இம்மீடியட்டா எனக்கு தெரிஞ்ச பலம், அதிருஷ்டம்னா லேட்டர் ஆன். இங்க மட்டும் இருந்தா பத்தாதுன்னா லேட்டர் ஆன் அதுக்கு வேற அக்கௌண்ட்டும் வச்சிருக்கோம். நாங்க 2 அக்கௌண்ட், டியூவல் அக்கௌண்ட் வச்சிருக்கோம். இங்கேயும் இருக்கு அங்கேயும் இருக்கு பலன். இது என்ன ஆகுது? இந்த பாப புண்ணியம் இட் மேனிஃபெஸ்ட் as favorable and unfavorable situations, pleasant and unpleasant situations. சிச்சுவேஷன்ஸ் மட்டும் இல்ல, என்னோட பாடி மைண்ட், என்னோட உடம்பு, என்ன மாதிரியான தேகம் எனக்கு கிடைக்கிறது, என்ன மாதிரி பேரண்ட்ஸ் எனக்கு கிடைக்கிறாங்க, என்ன மாதிரி ஆரோக்கியம் எனக்கு இருக்கு, என்ன மாதிரி ஃப்ரெண்ட்ஸ், என்ன மாதிரி ரிலேட்டிவ்ஸ், எந்த மாதிரி தேசத்துல பிறந்திருக்கேன், எல்லா விதமாகவும் அது மேனிஃபெஸ்ட் ஆகுது இந்த பாப புண்ணியம். ஒரு மிருகம் இன்னொரு மிருகத்தை கொல்லும் போது அதுக்கு வந்து பாபம் கிடையாது, ஏன்னா அதுக்கு வந்து சாய்ஸ் இல்லைல்ல, ப்ரோக்ராம்ட் லைக். ஆனா இதே நான் இன்னொருத்தனை கொல்றேன்னா ஐ எம் சூசிங். அதுலயுமே நம்ம என்ன பண்றோம், அதையும் இன்டர்பிரட் பண்றோம், டு டிஃபெண்ட் மை செல்ஃப். ஸோ எதுக்காக இந்த காரியம் நடந்தது எல்லாம் பாக்குறோம் இல்லையா? அதனால அதுல பாப புண்ணியம் விஷயத்துல, தர்ம விஷயத்துல நிறைய ஜாகிரதையாக இருந்துதான் ஃபாலோ பண்ணணும். அனிமல்ஸ் எல்லாம் பசிச்சாதான் கொள்றது, அது ஒண்ணு இருக்கு. மனுஷன் வந்து, மனுஷனுக்கு என்ன பசி? பவர் பசி, மணி, அதுல ஒரு பசி. அதனை பாக்குறோம் நம்ம, எவ்வளவு பசி மனுஷனுக்கு. மிருகங்களுக்கு இந்த பாப புண்ணியம் கிடையாது. அவங்களுடைய ஜென்மமே வந்து ஒன்னா பாப க்ஷயம்தான் மிருகங்களுக்கு. அது ஏதாவது அப்பப்போ அன்பா நடந்துட்டா கூட அதனால அதுக்கு ஒன்றும் புண்ணியம் கிடையாது. நம்ம சில வீடியோஸ் எல்லாம் பாக்குறோம்ல, மிருகங்கள்லாம் வந்து ஒரு குட்டியை வந்து காப்பாத்தி கொடுக்கறது, இன்னொரு சிங்கத்துக்கிட்ட ஒரு பான் குட்டியை காப்பாத்தி கொடுக்கறது எல்லாம், அதனால இட் டசன்ட் அட்ராக்ட் புண்ணியம். ஏன்னா அதோட அந்த பிஹேவியரும் அது ஒரு வரையறைக்குள்ளதான் இருக்கு. அது எப்பவுமே அப்படி எல்லாம் இருக்க போறது. இந்த பாப புண்ணியம்ங்கிறது தர்ம அதர்மத்துக்கான பல கான்சிக்வன்ஸ். நீ வந்து தர்மத்தை சரியாக நீ யூஸ் பண்ணீங்கன்னா உன்னோட ஃப்ரீவில்ல புண்ணியம், அதோட கான்சிக்வன்ஸ் வந்து புண்ணியம். தப்பாக பண்ணினா அதோட கான்சிக்வன்ஸ் பாபம். அது நானே சம்பாதிச்சுக்கிறது தான், எனக்கு யாரும் அது கொடுக்கல, அது இப்படிதான் வச்சாச்சு, அவ்வளவுதான். So one's pursuit for dharma, artha kama should be governed by dharma. அதனாலதான் தர்மா has to be the first pursuit. அதுக்கப்புறம் தான் அர்த்த காமம். அதை வச்சுட்டுதான்
பிரதானமா வச்சுட்டுதான் அர்த்தகாமமே தேடலாம். அதர்மத்தின் மூலமாக நான் ஏதாவது சம்பாதிச்சாலும் கூட அது எனக்கு சந்தோஷத்தையோ நிம்மதியோ கொடுக்காது. இல்லையே எவன் என்னென்னமோ பண்றான், நிம்மதியா இருக்கானே, நம்ம பார்க்கும்போது அப்படிதான் தோணும். அவன் நித்தியம் போராடின்னு, அவனும் நித்தியமா போராடின்னு இருக்கான். தம் பண்ணின தப்புல இருந்து தன்னை காப்பாத்திக்கிறதுக்குன்னே அவனுக்கு போராட்ட வேண்டியது. He is also not happy. Anything that is earned by way of adharma, you cannot enjoy it peacefully. Pujya Swamiji goes one step further and says, தர்ம அர்த்த காமாங்கிற இந்த 3 புருஷார்த்தத்துல the pursuit of dharma should not be seen as the means for artha kama. You understand? புண்ணியம் சம்பாதிக்கிறதுனால எனக்கு அர்த்த காமங்கள் விஷயத்துல நல்லதா வரும், அதனால நான் புண்ணியம் நல்லது பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தர்மத்தை ஒரு பர்சியூட்டா வச்சுக்க கூடாது. தர்மா should be a pursuit, independent pursuit by itself. தர்மத்துக்காகவே தர்மத்தை நாட வேண்டும். எப்படி அர்த்தத்துக்காக அர்த்தம், காமத்துக்காக காமமோ, தர்மத்துக்காக ஆசைப்பட்டு தர்மத்தை நீ நாட வேண்டும். You have to seek dharma. That should be your pursuit. அர்த்தகாமம் நல்லபடியா இருக்கணும், அதெல்லாம் எனக்கு சரியா இருக்கணும், இதெல்லாம் எனக்கு நல்ல ஃபேவரபிளா இருக்கணும், அதனால நான் புண்ணியம் சம்பாதிக்கிறேன், அதுக்கு நான் தர்மம் பண்றேன், அதுக்காக நான் சரியா இருக்கேன் அப்படின்னு இல்லாமல் தர்மத்தையே நான் தர்மம் ஒரு பர்சியூட்டா வச்சு அதையே நாடி அதன்படி நான் இருப்பேன் வாழறதே தான் தர்மம். அதுக்காக தான் தர்மத்தை முதல்ல வச்சிருக்கு. அதுல என்ன சாய்ஸ் இருக்கு? You have no choice whether to do dharma or adharma. How can there be a choice? You have to do only dharma. You have to only follow dharma. That is why dharma is an independent pursuit. சரி, நான் தர்மத்தின்படி வாழறேன், ஒரு தர்ம வாழ்க்கை நான் வாழறேன் அப்படின்னா எனக்கு அர்த்த காமங்கள் வந்துருமான்னு அதுல ஒண்ணும் கேரண்டி கிடையாது. Leading a life of dharma, like dharma is my goal. எப்படி ஒரு சிலருக்கு அர்த்தம் தான் கோல், அர்த்த காமம் தான் கோலோ, அது மாதிரி எனக்கு தர்மா தான் எனக்கு கோல். If I have dharma as my goal, it doesn't mean நிறைய அர்த்தம் நிறைய காமம் வரும். will come. ஆனா நம்ம எதிர்பார்த்தபடி வரலாம், எதிர்பார்த்தபடி வராமலும் இருக்கலாம். அதுல ஒரு ஈவன் அதர்வைஸே அப்படிதானே இருக்கு. அதனால தர்மத்துக்கு தனியா ஒரு கண்டிஷன் போட முடியாது. But it gives you a lot of peace of mind. Your mind is free from guilt, free from hurt. ஒரு சாந்தமான மனசு, we will see later in தத்துவபோதா, அதெல்லாம் ஒரு அமைதியான மனசு, கான்ஃபிளிக்ட் இல்லாத ஒரு மைண்ட். Because dharma is Ishvara. The whole jagat is dharma தான். எல்லாமே தர்மத்தின்படி, பகவானுடைய தர்மத்தின்படிதான் இயங்கின்னு இருக்கு. எல்லாமே தர்மத்தின்படிதான் இயங்கின்னு இருக்கு. A person is matured person only when he leads the life of dharma. To lead a life of dharma itself, you need maturity. And leading a life of dharma gives you maturity. That gives happiness. That gives peace. அதுல இருக்கிற திருப்தி கொஞ்சம் நிலைச்சுதான் இருக்கும். But of course, that is not the end. But then, we have a very peaceful life. What causes people not to follow dharma in spite of being aware of it? இவ்வளவு தெரியறதில்ல, நமக்கு எது சரி எது தப்புன்னு தெரியாது. தெரியாம யாரும் எதுவும் பண்றது இல்லை. ஆனா தெரிஞ்சுட்டே ஏன் அதை பண்றோம்? நெருப்பு சுடும்னு தெரிஞ்சு ஏன் விரல் நெருப்புக்குள்ள விடுறோம்? We'll continue in the next one.
पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते ॐ शान्ति 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 ॐ श्रीगुरुभ्यो नमः हरिः ॐ Ram Ram, thank you, Mani.